இந்த கோயில் வந்து கட்டப்பட்டது என்பது இங்கே இருக்கிற எதுவுமே தெரில. எசாலம் செப்பேடு மூலம் தான் நம்மளுக்கு தெரிய வருது. எசாலம் செப்பேடு என்பது ராஜேந்திர சோழன் தனது குருவான சர்வசித பண்டிதருக்கு ஒரு தானம் கொடுக்குறாரு. அந்த செப்பேடு தான். அந்த செப்பேடு மூலம் தான் இது வந்து கங்கை கொண்ட ராஜேந்திர சோழன் அதே கங்கை கொண்ட சோழன் அதே பெயரோடு தன்னுடைய தலைநகரில் கங்கை கொண்ட சோழீஸ்வரருக்கு ஒரு கோயில் எழுப்புவித்தான்னு செப்பேடு சொல்லுது. அதன் மூலம் தான் இது முதல்ல தெரியுது. இங்கே இருக்கிற கல்வெட்டு ராஜேந்திர சோழன் ஒரு கல்வெட்டோட தன்னை வச்சு எழுதலை. அது என்ன காரணம் சார் தெரியல. ஒருவேளை போராக இருந்திருக்கலாம், தொடர்ச்சியாக போர். அவர் வந்து இந்த கோயில் கட்டப்பட்ட தொடங்கியது 1023, முடித்தது 1036. 1036 எப்படி முடிஞ்சுது அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டால், இங்கே இருக்கிற முதல் கல்வெட்டு ராஜேந்திர சோழனுடைய 3வது மகனான வீர ராஜேந்திரனுடைய கல்வெட்டு. அதில் தான் சொல்கிறார், எங்கள் அப்பா கொடுத்துருக்காரு, என் ராஜேந்திரன் என் அண்ணன்லாம் கொடுத்துருக்காங்க, 2 பேரும் கொடுத்துருக்காங்க, இந்த நிபந்தம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தன்னுடைய அப்பா கொடையை கொடுக்குற ஆண்டு 1036ன்னு குறிப்பிடுறார். அப்போ ஒரு கோயில் கட்டிப்பட்டது அதனுடைய வழிபாட்டுக்கு வந்த பிறகு தான் அதுக்கு கொடையளிக்க முடியும். அந்த அடிப்படையில் 1036 இது முடிஞ்சிருக்குங்கிற ஒரு முடிவுக்கு வரும். ஏன்னா 1036 கிட்டத்தட்ட அவர் எல்லா போர்களையும் முடிச்சிட்டார். 1026 அவர் அனைத்து போர்களையும் முடிச்சிட்டார். கடார வெற்றிக்கு பிறகு கடார வெற்றிக்கு பிறகு அவர் எந்த போர்லையும் ஈடுபடல. அதனால் அந்த சமயத்தில் இந்த திருக்கோயில் முடிஞ்சு குடமுழுக்கு முடிஞ்சு வழிபாட்டுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத இந்த கல்வெட்டு மூலம் நம்ம சொல்கிறோம்.